நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படத்துல நிறைய படங்கள் அந்த ஜல்லிக்கட்டு வச்சிருப்பீங்க. இதுல எனக்கு ஒரு கருத்தே உண்டுங்க. இதுல பல பேர் வந்து இது மிருக வதை அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஸ்பானிஷ் புல் ஃபைட்டிங் வந்து இப்ப பேன் பண்ணிட்டாங்க. அது நாங்க கடைசியா பேன் பண்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எடுத்ததுதான் மன்மத நம்பு படத்துல வரும் ஒரு காட்சி. நாங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நாங்க எடுத்த காட்சி அது வந்து சொன்னா அதுல ஒரு ஆனா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா அவங்க சாப்பிடுற விஷயம் அது அவங்களுக்கு அது உடனே அது சாப்பாடாயிடும். ஆனால் நம்முடைய ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. கோர்ட் எல்லாம் கேஸ் நடந்தது. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வித்தியாசத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்மளுடைய அந்த ஜல்லிக்கட்டுடைய ஆரம்ப பெயர் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க. ஏறு தழுவுதல், காளை அடக்குதல், அதை பிடித்தல், அது மாதிரி இல்ல. தழுவுதல்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி எம்ப்ரேஸ், எம்ப்ரேசிங் த புல்ங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இது பேர்லயே தெரியுது கொலை. ஆமா, அந்த ஸ்பானிஷ் வேர்ட். ஆமா. ஆனா நம்ம இது வந்து அப்படி இல்ல. அது வந்து ஒரு வீர விளையாட்டு. அமைதி காலத்தில் போர்க்கால குணங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இளைஞர்களை அப்படி உயிர் போனாலும் மாட்டுக்கு அடிபடாம பட் இவங்கள வீரர்களா வைத்திருக்கும் ஒரு முயற்சின்னு எனக்கு தோணும். அழகு குத்தி கொள்ளுதல், அமைதி காலத்துல வேலை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க குத்திக்கிறது, இங்க குத்திக்கிறது, இங்க குத்திக்கிறது, இப்படி குத்துறது, அதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து மிரண்டு ஓட மாட்டான். சோ இத வந்து எனக்கு அத பேன் பண்றதுல ஒரு ஒப்புதல் இல்ல. நரபலி கொடுக்கறது, மாடு பலி கொடுக்கறது, ஆடு பலி கொடுக்கறது, அதெல்லாம் கூட தடுக்கணும். இது கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய புரிதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்மளுடைய அந்த வீரத்தை போர்க்காலம் இல்ல, இந்த நாட்டை பிளேடு வச்சு அறுத்துட்டாலோ இல்ல அதை கொம்பு ஒடிச்சு இல்ல இது பண்ணி அது வாழை பிடிச்சு முறுக்கி ஒடிச்சாலோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபவுல் மாதிரி. அது மாட்டுக்கு அடிபடுறத விட மனிதனுக்கு தான் அதுல அடிபடும். மாட்டுக்கு அடிபட்டதுன்னா தப்பாவே பேசுவாங்க. அந்த மாட்டுக்காரனே சண்டைக்கு வந்துருவான்.